அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மணப்பாறை தர்மராஜ். தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க உண்மையான அதிமுக உடன்பிறப்புகள் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த லாட்ரிக்கு பிறந்தவன் ஏதோ சொல்றான், அந்த காணொலியை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனா சொல்றோம், செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். பாத்தீங்களா, ஒரு கட்சி தலைவன் தான் மேடையில் பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசாப்பலான்னு பார்த்தா ஒட்டுமொத்த கூடாரமே பைத்தியம் போல இருக்குதுங்க. பைத்தியத்திட்ட நாம் எப்படி பேசணும்? அவங்க பாணியிலேயே பேசணும். இப்போ இந்த மாமியா சொத்துல மல்லாக்கப்படுத்த தின்னுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியாக ஓடுகாலித்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு தாவேக்காவில் போய் ஐக்கியமாயிருக்காரியா ஆதவ் பண்ணிட்டு தான் அந்த கேள்வி. நீ இதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிற. உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் புள்ள பிறந்தா யாருடைய பேரை இன்சில வைப்ப? உன் பேரை தானே வைக்கணும். அதுதானே உலக வழக்கம். இன்னொருத்தன் பேரை வைக்க சொன்னால் நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? அதனால தான் உன்ட்ட அந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் கட்சி தொடங்குனீங்க, உன் கட்சி தலைவனோட ஃபோட்டோவை போட்டு உன் கொள்கையை சொல்லி நீ ஓட்டு கேளு. உனக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எங்களுடைய சொத்து, எங்கள் சொத்தை தூக்கி நீ பஸ்ஸில் மாட்டிக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிற நீ அதிமுக ஜெயிச்சிருவியா? தலை அஜித்தோட ஃபோட்டோவை போட்டு அந்த ரசிகர்கள்ட்ட நீ ஓட்டு பிச்சை எடுக்கிற நீ அதிமுக ஜெயிச்சிருவியா? புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஃபோட்டோவை போட்டு அந்த தொண்டர்கள்ட்ட ஓட்டு பிச்சை எடுக்கிற நீ அதிமுக ஜெயிச்சிருவியா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. தங்கத்தை தான் நாங்கள் தவற விட்டுட்டோம், வைரத்தை தவற விட மாட்டேன்னு ஒரு கப்ஸா விட்டீங்களாப்பா. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச கூச்சம் இல்லை, ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை. இந்த விஜய் அப்படின்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு தெரிய வர்றதுக்கு காரணமே புரட்சி கலைஞர் கேப்டன் தான். அந்த மனுஷன் செத்தப்ப குறைந்தபட்சம் அந்த இறப்பில் நின்று கண்ணீர் செலுத்த துப்புலாத நீங்கள்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. நீங்கள்லாம் அதிமுகவை ஜெயிச்சிருவீங்களா? சரி, உங்கள் கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த கூடாரமே தற்பெருமை பேசலாம் இருக்கு. எப்படி உன் தலைவன் சொல்கிறாப்புல, நான் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், நான் பல ஆயிரம் கோடியை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன்னு சொல்றிய. நீ நல்லது பண்ணதை முதல்ல மேடையில் பட்டியல் போடு. உன் கட்சி தலைவனை முதல்ல பட்டியல் போட சொல்லு. இன்னென்ன மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் அரசியலுக்கு வந்தா நான் ஜெயிச்சா இதெல்லாம் செய்வேன்னு சொல்றதுக்கு திராணி இருந்தா நீ முதல்ல இந்த மக்களுக்கு செஞ்சதை முதல்ல பட்டியல் போடு. முதல்ல அதை செய்ய உங்களுக்கு துப்பு இருக்கா? அதெல்லாம் விட்டு மேடை கிடைச்சா போதும், எதை வேணாலும் பேசிடுவேன். தம்பி ஆதவ், ஒன்று சொல்கிறேன் கேளு. 3 நாளில் உங்களை சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க தம்பி, அது தெரியுமில்ல? உள்ளப்போ அப்படியே பால்ரஸை அப்படியே உருவ போறானுவ. முதல்ல நீ சிபிஐயை ஜெயிச்சுட்டு வா தம்பி, அப்புறம் நீ அதிமுக ஜெயிக்கிறது இருக்கட்டும். திமுக தீய சக்தி, தீய சக்தி வாழு வாழு வாழ்னு உன் தலைவன் கத்துறாப்லையே. திமுக தீய சக்திங்கிறது உலகறிஞ்ச விஷயம். திமுகவை தேர்தல் களத்தில் ஓட ஓட விரட்டி அளப்பக்கூடிய தெம்பும் தைரியமும் ஆற்றல் உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறது கடைசியாக சொல்கிறேன் கேட்டுக்கா. இந்த மாணவ சமுதாயம் மருத்துவ கனவு நனவாகணும்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வில் தோல்வி பெற்றாலும் கூட இந்த அரசு துணையாக இருக்கணும்னு சொல்லி 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கிட்டு இன்னைக்கு அமைதியாக அரசியல் பண்றார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் அரசியல் தலைவரா? நாளைய சமுதாயம் மருத்துவத்துறையில் ஒரு புரட்சி படைக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு அமைதி அரசியல் பண்றார். அவர் அரசியல் தலைவரா? இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து 2 முறை விவசாய கடனை தள்ளுபடி செய்துட்டு இன்னைக்கு அமைதி அரசியல் பண்றார். அவர் அரசியல் தலைவர். உங்களை மாதிரி தற்பெருமை பேசுறவங்க யாருமே இந்த அரசியலில் ஜெயிச்சதா வரலாறு இல்லை தம்பி. மணப்பாறை தர்மராஜ் உங்களிடமிருந்து விடைபெறுவது.